அதே போல சஃபேத் முஸ்லி இன்டர்நேஷனலா இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வயாகரான்னு சொல்லலாம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஐபிஸ் இன்னைக்கும் அதை வந்து அவங்க சாப்பிட்டுதான் இருக்காங்க. நான் சொல்லக்கூடிய எல்லாமே என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பணக்காரருக்கு இந்த இந்த ஒரு பெரிய ஒரு 100 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், அவருக்கு தாம்பத்திய பிரச்சனை வந்தா, அவருக்கு இன்ஃபெர்டிலிட்டி பிரச்சனை வராம இருக்கிறதுக்காக அவர் என்ன முறை எடுப்பார், தேர்ந்தெடுப்பாரு? யோசிச்சு பாருங்க. அவர் லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு ஜெனரல் டாக்டர்கிட்ட போவாரா, லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெர்டிலிட்டி போவார்னா கண்டிப்பா கிடையாது. எக்ஸ்ட்ரீமா எது மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமோ எதுல போனா அது எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு தீர்வு வேணும் தானே அவர் யோசிப்பாரு. அந்த தீர்வை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். பாமர மக்களும் அதே தீர்வை நீங்க பார்க்கலாம். எந்த தீர்வை ஒரு பெரிய கோடீஸ்வரன் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அந்த தீர்வை சாதாரணமா ஆட்டோ ஓட்டக்கூடிய, கார் ஓட்டக்கூடிய, சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய, தினசரி வருமானம் சம்பாதிக்கக்கூடிய, ஈட்டக்கூடிய எல்லா மக்களும் அந்த சந்தோஷத்தை அடைய முடியும். தாம்பத்தியத்தையும் சரி, குழந்தையின்மை பேச்சிலையும் சரி. அதற்காக உணவுகளை நீங்க வீடுகளிலே தயாரிப்பு செஞ்சுக்கலாம்.